வணக்கம் தலைவா, அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்னைக்கு நம்ம இந்த ஒரு வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன்எஸ்டிசி தமிழக அரசு போக்குவரத்து கழகங்களில் வந்திருக்க சில முக்கியமான தகவல்களை இந்த ஒரு வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்கலாம். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ போக்குவரத்து கழகத்தில் இந்த டிஎன்எஸ்டிசி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த போக்குவரத்து கழகத்தில் 28,000க்கும் மேற்பட்ட காலி பணியிடங்கள் இருப்பது உண்மைதானா? இதில் நிலவும் புதிய அறிவிப்புகள் எப்பொழுது வரும்? ஸோ போக்குவரத்து கழகத்துடைய வெற்றி பயணம் வெற்றி பயணம் திட்டத்தை முதல்வர் விஜய் அவர்கள் எப்பொழுது தொடங்க போகிறாரு டிஎன்எஸ்டிசியில்? ஸோ இதை குறித்த தகவலை பார்க்கலாம். தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் டிசிசியோடைய ஊழல் முறைகேடு 2025 டிசிசி நியமனங்களில் ஊழல் நடந்திருக்கு. பேருந்து நிலையம் அமைப்பதில் ஊழல் நடந்திருக்கு. இதோடைய முடிவுகள் என்னவாக இருக்கும்? ஸோ டிசிசியோடைய நியமனங்கள் மீண்டும் ஆரம்பிக்கப்படுமா? 850 பேருக்கு பார்த்தீங்கன்னா செகண்ட் போஸ்டிங் போடுறதா சொல்லியிருக்காங்க. இதோடைய உண்மையான தகவல்கள் என்ன? இதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிஎன்எஸ்டிசி 2026 உண்டான நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியிட போகிறாங்க? ஸோ இது எல்லாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ டிரைவர் கம் கண்டக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசிசியோடைய நியமனங்களை தமிழக அரசு போக்குவரத்து கழகங்கள் சிறம்பட நடத்திட்டாங்க. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் 2025 3274 பேருக்கு, ஓகேங்களா? ஸோ இந்த 3274 இந்த பீப்புள்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ எல்லாமே நடத்தினாங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா செலக்டட் கேண்டிடேட் பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு 2500 பேர் பக்கம் மட்டும்தான் செலக்ட் ஆகிருப்பாங்க. மீதி எல்லாருமே பார்த்தீங்கன்னா இன்னும் மெரிட் லிஸ்ட்டில் வந்த கேண்டிடேட் யாருமே இன்னும் செலக்ட் ஆகவே இல்லை. இதுதான் இதில் இருக்கிற திடீர் திருப்பங்கள். ஸோ மெரிட் லிஸ்ட்டில் அந்த கேண்டிடேட் யாருமே இன்னும் செலக்ட் ஆகலை. இன்னும் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்எஸ்டிசியோடைய ஓட்டுநர் பயிற்சி பள்ளி வாகனத்தை இன்னமும் ஓட்டிட்டு இருக்காங்க. எதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட ஒரு 3 மாதங்களாகவே இவர்கள் பேருந்தை ஓட்டிட்டு இருக்காங்களே, எதன் அடிப்படையில் இவர்களை தேர்வு செஞ்சாங்க? ஸோ இந்த மாதிரி ஒரு வெள்ளை அறிக்கை பார்த்தீங்கன்னா டிஎன்எஸ்டிசியில் இன்னும் வெளியிடப்படலை. எவ்வளவு முறைகேடுகள் நடந்திருக்கு, எவ்வளவு ஊழல்கள் நடந்திருக்கு, பேருந்து நிலையத்தில் ஊழல், நியமிப்பதில் ஊழல், இப்படி எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு திறம்பட ஒரு வெள்ளை அறிக்கை டிஎன்எஸ்டிசி சார்பாக வெளியிட்டால் மட்டும்தான் மக்கள் டிஎன்எஸ்டிசி மேலே வச்சிருக்க நம்பிக்கை வரும். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் இதற்கு ஒரு சீக்கிரமாக ஒரு முடிவுக்கு கொண்டு வருவார் அப்படின்றத நம்ம எல்லாருமே எதிர்பார்க்கலாம். கடந்த ஆட்சியில் நடந்த முறைகேடுகள், ஊழல்கள் எல்லாத்தையும் கொண்டு வருவார்ன்றதை எதிர்பார்க்கலாம். ஸோ முதல்வர் விஜய் அவர்கள் வெற்றி பயணம் திட்டத்தை தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் எப்பொழுது தொடங்க இருக்காரு? இதுதான் இப்போ எல்லாருமே கேட்கறது. அனைத்து பேருந்துகளிலும் மகளிருக்கு இலவசம் திட்டம் எப்பொழுது தொடங்கப்படும்? ஸோ வருகின்ற ஜூன் 15ஆம் தேதி முதல் இந்த திட்டத்தை தொடங்க நிறைய வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து நாம் பார்க்கலாம். ஸோ டிஎன்எஸ்டிசி 2026 28,000 காலி பணியிடங்கள் இருக்காமே, உண்மைதானா? ஸோ 28,000க்கு மேலே காலி பணியிடங்கள் இருக்குது, ஆனால் ஆட்களை இன்னும் எடுக்கலை. அதுதான் உண்மையான தகவல் அப்படின்றது எல்லோருக்குமே தெரியும். ஸோ போக்குவரத்து கழகத்தில் புதிய 2026 புதிய நியமனங்களுக்கு உண்டான அறிவிப்புகள் இன்னும் ஒரு சில தினங்களில் வரலாம். ஸோ இப்போ நீங்கள் தயார்படுத்திக்கோங்க. அருகாமையில் இருக்கிற ஆர்டிஓ அலுவலகத்தை அணுகி டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸை சரியாக இருக்க மாதிரி எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு வீடியோ பதிவு இதை பற்றி தான் உங்களுக்கு தெளிவாக விளக்குகிறது. ஸோ டிரைவிங் லைசன்ஸ் மற்றும் கண்டக்டர் லைசன்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயங்க. மக்களே, இந்த ஒரு வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா நீங்கள் நம்முடைய சேனலோட இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோட நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.